யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மேபி தளபதி விஜய்க்கு பொருந்தும், நடிகர் விக்ரமுக்கு பொருந்தும், சூர்யா சாருக்கு பொருந்தும், சூரி சாருக்கு பொருந்தும், சிவகார்த்திகேயனுக்கு பொருந்தும். ஏன்னா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டார். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கூட வச்சிருக்காங்க. மனோஜ் என்ன டெய்லி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கூட வச்சிருக்காரா, இல்லை ஜிம் மாஸ்டர் கூட வச்சிருக்காரா, என்ன மெயின்டைன் பண்ணுறாரு? சினித்துறையில் இருக்கிறவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த சினித்துறையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இல்லைனா அந்த ஆக்டிவாக இல்லாதவங்க திருப்பி சராசரியான நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ரெண்டாவது அறிகுறிகள் ஆங்கிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் கை வலிக்கும். இது தவறான கான்செப்ட். லெஃப்ட்டுக்கும் பரவலாம், ரைட்டுக்கும் பரவலாம், மேலேயும் பரவலாம், கீழேயும் பரவலாம். புரிஞ்சுச்சுங்களா சார்? லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் பரவனா தான் ஹார்ட் அட்டாக், ரைட்டுக்கு பரவனா ஹார்ட் அட்டாக் இல்லைன்றது தப்பு. இருந்தாலே வந்து டேரக்ட்லி வில் ஸ்டார்ட் வித் சிவியர் செஸ்ட் பெயின். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட நெஞ்சு அடிக்கிறது உங்களுக்கே தெரியும். வலி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அப்படியே உட்காந்துருவீங்க. வேர்த்து போவோம், அம்மா தண்ணி கொடுமா என்னன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு ½ அன் ஹவர் தான் டைம்.